அன்பிற்குரியவர்களே, தேவதாஸ் ஒரு உத்தமமான, நேர்மையான, உண்மையான ஒரு தேவ ஊழியக்காரர். கரைபடியாத கையை உடைய கடவுளுடைய பக்தர் என்று அவரை சொல்லலாம். பெரும் பணப்புழக்கம் உள்ள அவரது நிர்வாகத்தில் ஒத்த ரூபாய்க்கு கூட அவர் ஆசைப்பட்டது கிடையாது. அதற்கு காரணம் என்ன என்று கேட்டபோது அவர் சொன்ன பதில் மிகுந்த ஆச்சரியமாயிருந்தது. அவர் சொல்லுகிறார், என் சிறு வயதில் என் தாயாருக்கு வீட்டில் உள்ள வேலைகளில் உதவி செய்வது எனக்கு மிகுந்த ஆசையாக இருக்கும். குறிப்பாக இரவில் சாப்பாட்டு மேஜையை சுத்தம் செய்வது, அதன் மேலிருக்கிற அலங்கார துணியை நான் விரித்து வைப்பது எனக்கு அதிக மகிழ்ச்சியாக இருக்கும். அம்மா, நான் சாப்பாட்டு மேஜையை ஒழுங்கு செய்யட்டுமா என்று உற்சாகமாக கேட்பேன். அப்பொழுதெல்லாம் என் தாயார் அடுப்படியிலிருந்து சொல்லும் மறுமொழி என்ன தெரியுமா? தம்பி, உன் கை சுத்தமாக இருக்கிறதா என்பார்கள். ஒரு காய்கறி நறுக்குவதாக இருக்கட்டும், ஒரு துணிமணிகளை நான் காயப்போடுவதாக இருக்கட்டும், அல்லது காயப்போட்ட துணியை எடுத்து வந்து மடித்து வைப்பதாக இருக்கட்டும், பாத்திரங்களை துலக்குவதாக இருக்கட்டும், எதை செய்தாலும் அவர்கள் கேட்கிற முதல் கேள்வி, தம்பி, உன் கை சுத்தமாக இருக்கிறதா? இந்த குரல் என் வாழ்நாள் முழுவதும் என் உள்ளத்தில் ஒலித்து கொண்டே இருக்கிறது. என் உத்தியோகத்திலும், தொழிலும், வியாபாரத்திலும், வாணிபத்திலும், என்னுடைய ஊழிய காலங்களிலும் என்னுடைய கை சுத்தமாக இருக்கிறதா என என் அம்மாவின் கேள்வி எச்சரிப்பின் துணியாகவே எனக்குள் ரீங்காரமிட்டு கொண்டே இருக்கிறது. பரிசுத்தமான தேவனுக்கு ஊழியம் செய்யும் போது நம் உள்ளத்தில் மாத்திரமல்ல, நம் கைகளும் சுத்தமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சங்கீதம் 24:3-4 சொல்கிறது, கர்த்தருடைய பர்வதத்தில் யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் இருக்கிறவனே என்று நாம் பார்க்கிறோம். வாழ்த்துக்களுடன் ஜார்ஜ்.